கடல்ல நாங்களே பிடிச்ச மீனை க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாயிருச்சுங்க. இது நேற்று வீடியோட கண்டினியூஷன் தான். ஃபிஷ்ஷிங்லாம் முடிச்சிட்ட அப்புறம் போட்டை வந்து கரைக்கு விட்டுட்டாங்க. நாங்கள் கரையில் இறங்கிட்ட அப்புறம் பக்கத்துலேயே ஒரு பீச் இருந்தது. சரி கொஞ்ச நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அங்கே போயிட்டோம். பீச்சில் இருந்து பார்க்கும்போது 10 by ஊரோட பில்டிங்ஸ்லாம் கலர் கலராக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நடுவுலையே ஒரு பாறை இருந்தது. அந்த பாறை ஃபுல்லாகவே இந்த கடல் நத்தைங்களால மூடி இருந்தது. ஏன்னா நைட்டில் வந்து தண்ணி இந்த பாறை வரைக்கும் வரும் போல். அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கை பார்த்தோம், ஜெல்லி மாதிரி. அது என்னன்னு திருப்பி பார்த்தா தெரிஞ்சது, அது ஜெல்லி ஃபிஷ்ஷு. ஸோ நைட்டில் கடல் தண்ணி இது வரைக்கும் வரும் போல். இதில் வந்து சில ஜெல்லி ஃபிஷ் வந்து இங்கே கரையிலே மாட்டிக்கிச்சு. நாங்கள் நல்லா ஊர் சுற்றிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பிடிச்ச மீனெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். பயங்கரமாக பிளட்டாக வந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு க்ளீன் பண்ணும்போது இந்த பிளட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆயிரும். பட் என்ன பண்ணுறது, இந்த மீனை நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ நைட்டோட நைட்டாக நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நைட் ஒரு 12 மணி இருக்கும். ஆனால் இப்போவே க்ளீன் பண்ணிட்டா தான் நம்ம நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ண முடியும்ட்டு அது உள்ளே இருக்கிற வேண்டாத பொருள் எல்லாத்தையும் அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இந்த மீனோட பேர் வந்து அட்லாண்டிக் மேக்ரல். இந்தியன் மேக்ரல் கூட இருக்குது. அதை வந்து நம்ம ஐல மீன் இல்லை காணாங்கழுத்தின்னு சொல்லுவாங்க. ஃபுல் க்ளீனிங்கை முடிச்சிட்ட அப்புறம் ஒரு 2 கிலோ மீன் எங்களுக்கு கிடச்சிது. மறுநாள் மார்னிங் தான் இதை குக் பண்ணேன். இது ஃப்ரெஷ்ஷான மீனால் சிம்பிளாக சால்ட்டு பெப்பர் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக லெமன் விட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.